ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று 19/9/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 677. சரிங்களா? ரிசல்ட்டு 677. இதில் ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 5 நம்பர் கொடுத்துருந்தேன். 0, 2, 5, 7, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் ஏழாம் நம்பர் வந்து பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 7ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. வேறு எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? வாங்க இன்றைக்கி உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 20/9/2025 டார்மியா 724 உண்டான கெஸிங் இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு என்ன கெஸிங் வருதுங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாங்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 3, 4, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? அளவாக போட்டுக்குங்க. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 32, 23, 24, 42, 34, 43, 88, 89, 98, 71, 17, 12, 21, 72, 27, 38, 83, 28, 82, 61, 16, 18, 81, 68, 86, 14, 41, 48, 84. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சரிங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. ரெண்டாவது நான் கீழே கோடுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். அந்த கோடு போட்டு காமிச்சிருக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் முக்கியமாக வருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போகணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? எதுவாக இருந்தாலும் உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் தாராளமாக எடுத்து போடுங்க. அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி திருடிச்சிட்டு பாருங்கள். ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 324, 889, 712, 238, 618, 148. இதுதான் இன்றைக்கி உண்டான திருடிச்சிட்டு உண்டான கெஸிங்கு. திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வந்தது அப்படின்னாலும் நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க. அது உங்களுடைய விருப்பம் தான். ஒரு சில நம்பர்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. எது போட்டிங்கனாலும் அளவாக போட்டுக்குங்க. சரிங்களா? நேற்று ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.